ஜாலியாக பார்க்குறோம்ல, நல்லா இருக்கு. திரிஷா அஜித் கெமிஸ்ட்ரி லவ் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பார்ப்போம், ஏன்னா தலை ரசிகன் தலை வெறியன், அவ்வளோதான். ஒரு படம் ஃபைட் சீன் ஃபுல்லாக ஹாலிவுட் லெவலில் இருந்தது. சூப்பராக இருக்கு, என்ஜாய் பண்ணுவோம். என்னது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கு, அந்த அளவுக்கு ஒர்த்திருக்கா படத்தில்? எனக்கு அப்படிதான் இருக்கு, வர்த்தா தான் இருக்கு. மியூசிக் ஆசம், அனிருத் ட்விஸ்ட் இருக்கு படத்தில், திரிஷா மேம் வர பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட சீன்ஸ்லாம் எப்படி இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட எல்லாமே என்ஜாய் பண்ணாம. எஸ், ஆக்சுவலி நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷனில் தான் போயிருப்போம், தலை மாஸ். பட் தலை வந்துட்டு இங்கே கதை தான் வந்து இங்கே ஹீரோவாக ப்ளே பண்ணிச்சு. கதையை அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒரு படத்துக்கு என்ன தேவையோ அதை எல்லாருமே கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி எக்ஸ்ட்ரா தனியாக அவங்களுக்கு இவங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் வைக்கல. கதைக்கு அதுதான், கதையை அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கதைக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லை, எல்லாம் ஆமாம், எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. குட் சோஷியல் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம், எல்லா ஆடியன்ஸுமே பார்க்கலாம். அந்த மாதிரி ஆக்சுவலி அது நான் கம்பேர் பண்ணலை. இல்லை, நான் பிரேக் டவுன் நான் பார்க்கல. பட் தமிழ் ஆடியன்ஸ்க்கு பார்க்குறப்போ ஓகே, நல்லா எடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ 2 இயர்ஸ் வெயிட் பண்ண வர்த்து தான். பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். அஜித் ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டாக இருக்குமா? ட்ரீட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் இல்லை, பட் இருந்தாலும் ஓகே. அதாவது பார்க்கலாம், எல்லாருமே ஒன் டைம் ஆச்சு வாட்ச் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு இருக்குது. நம்ம மாஸ் தானே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஆப்வியஸ்லி அந்த லெவல் வந்துட்டு கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா கதை அப்படி. அதனால படமாக வரும்போது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் அது நீங்கள் வைக்காதீங்க, அது நம்ம வைக்கக்கூடாது. ஆக்சுவலி நான் அந்த எக்ஸ்பெக்டேஷனில் தான் போனேன். தலை வைபா அப்படி, தலை மாஸ் பீஜம் அப்படிலாம் அப்படி இல்லை. கதையை நோக்கி தான் எல்லாம் ட்ராவல் பண்ணுது. ஸோ அதனால நீங்கள் அப்போ பார்த்துக்கலாம். எக்ஸ்பெக்டேஷன் செம்மையாக இருந்துச்சு. எல்லாம் நாங்கள் ஃப்ரண்ட்டில் ஆடிட்டு இருந்தோம், அந்த மாதிரி இருந்தது. ஆஃப்கோர்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு தலையை நம்ம இப்படி ஜாலியாக பார்க்குறோம்ல, நல்லா இருக்கு. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன், தரமாக இருந்துச்சு, பார்க்கலாம். திரிஷா அஜித் கெமிஸ்ட்ரி லவ் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. எனக்கு அது பிடிச்சிருந்தது. கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. இன்டர்வல் சீக்வன்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்தது. கெமிஸ்ட்ரிலாம் சொல்கிறீங்க, ஃபேமிலியாவது பார்க்க முடியும்? ஃபேமிலியால் பார்க்கலாம், எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கிடையாது. லவ் அண்ட் ஃபேமிலி, சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாமே பார்க்கலாம். அர்ஜுன் சார் போஸ்ட் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து இதாகலை, மங்காத்தால பார்த்த மாதிரி தெரியல எனக்கு. போர் அடிக்கலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து லைட்டாக லேக் ஆகிற மாதிரி. நம்ம கதைக்குள்ளே நம்ம போய் இன்ட்ரோ ஆகணும்னா அந்த லேக்கிங் தெரியாது நமக்கு. எனக்கு ஓகே, பெட்டர். இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கான்னு தோணுது. எனக்கு அப்படி தோணலை. அதெல்லாம் சொல்கிறாங்களே இருக்கா? இல்லை, அதாவது நான் அதான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் வந்து அந்த லேக்கிங் மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. நம்ம அந்த கதைக்குள்ளே நம்ம இன்ட்ரோ ஆகிட்டோம்னா அந்த லேக்கிங்லாம் தெரியாது. அது இன்ட்ரோ ஆகாமல் இருந்தான்னா அது கொஞ்சம் லேக்கிங் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் தெரியும். ஓகே, மாஸ் நல்லா. அனிப்ரோ நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. ஒர்த் இருக்கு. மெசேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, விடாமுயற்சி அந்த டைட்டில் இருக்குல்ல, அதோட சம்திங் தான் பேஸ் வருது. மெசேஜ் இருக்கு. நான் ஒன்று சொல்லி ஆகணும், ரெஜினா அவங்க வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த மூவியில் வந்து தனி ஒரு இது இருக்குது. அவங்கள தனியாக ஒரு தெரிவாங்க. ரெஜினா அவங்க வந்து தனியாக தெரிவாங்க மூவியில். ட்விஸ்ட்லாம் இந்த மாதிரி எதுவும் கிடையாது. ரேசிங்லாம் ஓகே. அஜித் சார் எப்போவுமே மாஸ். அந்த ரேசிங்கை நம்ம இந்த ஆக்சிடென்ட் மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ்லாம் இதில் நல்லா இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லாமே செமையாக பண்ணியிருந்தாங்க, ஸ்டண்ட் எல்லாமே. உங்கள் வைக்கலன்னு நினைக்கிறேன். அதான் ரொம்ப கொஞ்சம் இதாக இருக்குது, மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. படம் ஓவராலாக நல்லா தலைவாக இருக்குது. படம் அப்படி எப்படி மெதுவாக போனாலுமே நம்ம அனிருத் தலைமை வந்து வேறு மாதிரி மியூசிக்கை போட்டு படத்தை ஹைப் ஏற்றி விட்ருவாப்புல தலைமை, வேறு மாதிரி நீட்டாக. அதனால் ஆக்ஷனு லவ் எல்லாமே கலந்துருக்கு தலைக்கு. வேறு படம் நல்லா இருக்குல்ல, நல்லா இல்லைன்னு சொன்னால் வந்து தலை ஹேட்டராக தான் இருப்பேன். ஹேட்டர்ஸ் இருக்கிறவருக்கு நாங்கள் வளர்ந்துட்டே தான் போவோம். இது வரைக்கும் தளபதிக்கு போட்டியாக இருந்துச்சு. தளபதியும் கிளம்பிட்டாப்ல வெளியே சினிஃபீல்டை விட்டு. இனிமேல் தமிழ்நாட்டுக்கு ஒரே தலை தான், இந்தியாவுக்கு ஒரே தலை தான். டோனி இனிலாம் எவனுமே கிடையாது. தலை மட்டும்தான். படம் வருதோ இல்லையா, தலை வந்து சும்மா 3 மணி நேரம் சும்மா உட்காந்துருந்தாலும் நடந்துருந்தாலும் நாங்கள் வந்து பார்ப்போம். இத்தனை பேர் வருவாங்க, எல்லாருமே வருவாங்க, பார்ப்போம். ஏன்னா தலை ரசிகன் தலை வெறியன், அவ்வளோதான்.
ஒரு படம் ஃபைட் சீன் ஃபுல்லாக ஹாலிவுட் லெவலில் இருந்தது. அப்புறம் விடாமுயற்சின்றது வந்து படம் டைட்டிலாக இருக்குது. சரி இதில் தலை என்ன தான் விடாமுயற்சியாக பண்ணியிருக்காருன்னு ஒரு பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வமாக இருந்தது. இதில் திரிஷாவை மீட் எடுக்கிறது அவர் ஒரு போராடி லாஸ்ட்டில் கொண்டு ஒரு விதம் நல்லா சிறப்பாக இருந்தது. அதே போல் நம்ம தலை சொன்ன மாதிரி தான் எல்லாரும் வாழ்க வாழ்கன்னு சொல்கிறோம். ரசிகரை எப்போ நீங்கள் வாழ போகிறீங்க? அவங்கவுங்க வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு குறிக்கோளோட ஒரு விடாமுயற்சியோட வாழ்ந்து காட்டணும். அதுதான் நம்ம ரசிகர்களாக அவருக்கு கொடுக்குற இது. இப்போ வந்து கதைலாம் இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருக்கிற டெக்னாலஜி அதெல்லாம் காட்டும்போது கதைலாம் ஒன்றும் பார்க்குறது இல்லை. பிரம்மாண்டம் அந்த கதை ஸ்டோரியாக வரணுங்கிறது. நாங்கள் இப்போ அந்த காலத்தில் இப்போ 90 கிட்ஸ் தான் நாங்களா தீனா படம் பார்க்கும்போது ரொம்ப ஆர்வமாக பார்த்தோம். அந்த வத்தி குச்சி பத்திக்காதடான்னு அது இன்னுமே ஓடிட்டுருக்கோம். இப்போ கூட நாங்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா அதே கெட்டப்பில் வருவாரான்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் இதை வந்து வேறு விதமாக காட்டி ஒரு ரேஞ்சு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவர் நடிப்புன்றது இல்லாமல் அந்த கார் ரேஸ்லாம் ஈடுபட்டிருக்காரு. ஏன்னா அவருக்குன்னு